அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சியான சூர்யா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் மாதிரி வினாத்தாழ்ப மணற்கேணி என்னும் தொடர் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு சிறுகதைகள் குறித்து மாதிரி வினாத்தாள் அமைகின்றதுப்ப. இரண்டாவது வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். வங்காளத்தில் எழுதப்பட்ட சிறுகதைகளை மொழிபெயர்த்து சிறுகதை என்னும் வடிவை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? வாவேசு ஐயர். புதுமைப்பித்தனின் சில இடைவெளிகளை நிரப்பும் படைப்பாளிகள் எனப்படுவோர் யார்? கூப்பா ராஜகோபாலன், மௌனி, நா. பிச்சமூர்த்தி. விரைவாக நகரமயமாகி வந்த தமிழக வாழ்க்கையை பிராய்டிய கோணத்தில் முன்வைத்தவர்கள் யாவர்? இந்திரா பார்த்தசாரதி மற்றும் ஆதவன். தமிழ் சிறுகதை அதன் முழு அடையாளத்தை, அதாவது செவ்வியல் நிலையை யாருடைய கதைகளில் காணலாம் என்று கூறப்படுகிறது? புதுமைப்பித்தனின் கதைகளில் காணலாம் என்று கூறப்படுகிறது. வாழ்க்கையின் ஒரு துண்டுதான் சிறுகதை ஆகிவிடும் என்று வாதிட்டவர் யார்? சா. கந்தசாமி. கதை சொல்லும் மரபு தொன்று தொட்டு இருந்து வந்த வழக்கம் என்பதை தொல்காப்பியர் எவ்வாறு கூறுகிறார்? பொருள் மரபில்லா பொய்மொழி யானும், பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும். அந்த மாதிரி அமைவது கதை சொல்லும் மரபு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் கூறுகின்றார் செய்யுள் இயலில். சரிங்களா? இது பார்த்துக்கோங்கப்பா. எந்த இயல் பார்த்துக்கோங்க? செய்யுளியல். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கும் பொருள் மரபில்லா பொய்மொழி யானும், சில பல கூட்டி உரைத்து சொல்லுவது. அதே சமயத்துல நகைச்சுவையாகவும் சொல்லுவது சிறுகதை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் செய்யுளியலில் கூறியிருக்கின்றார். வாவேசு ஐயரின் மங்கையர்க்கரசின் காதல் மற்றும் குளத்தங்கரை அரச மரம், இவற்றுள் சரியான சிறுகதை வடிவம் எது என்று கூறுவர்? குளத்தங்கரை அரச மரம். சொல்லப்படாத நுட்பங்களின் வழியாக 20ஆம் நூற்றாண்டின் தேவையையும் கனவையும் தோல்வியையும் வெளிப்படுத்தி அன்றாட வாழ்க்கையை மட்டுமே கூறிய எழுத்தாளர் அசோகமித்திரன். குதிரை பந்தயம் போல தொடக்கமும் முடிவும் சுவை மிக்கனவாக இருத்தல் வேண்டும் சிறுகதை என்று கூறுபவர் ஷெட்விக். ஒரு பண்பாட்டு சூழலில் குறிப்பிட்ட இலக்கிய வடிவம் ஏன் உருவாகிறது என்ற வினா அந்த வடிவத்தில் எழுதப்படும் அனைத்து படைப்புகளையும் புரிந்து கொள்வதற்கான முதல் திறவுகோலாக அமைய முடியும் என்று கூறியவர் யார்? எழுத்தாளர் ஜெயமோகன். பாருங்களேன், சங்க காலத்துல பாடல்கள் பார்த்தோம்னா ஒரு கதை அமைப்பில் இருக்கும், நாடக வடிவத்தில் இருக்கும், ஆசிரியப்பாவில் இயற்றப்பட்டது, சில பல வரிகளால் இயற்றப்பட்டது. அதுக்கடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அறநூல்கள், நீதி நூல்கள் வெண்பா வடிவத்தில் அமைந்தன. குறைந்தபட்சம் 2 வரி, அதிகபட்சம் 4 வரி, அதுக்கு மேல போனா வெண்பாவுடைய இலக்கணம் கொண்டு 6 வரி 8 வரி, அவ்வளவுதான். அப்படித்தான் அமைந்திருக்கு. அதன் பிறகு அப்போ இலக்கிய வடிவங்கள் என்ன செய்யுது? ஒரு பண்பாட்டு சூழலில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை அது பெறுகின்றது. அதை வைத்து நம்ம முதல் திறவுகளாக அந்த காலத்துல எந்த வடிவம் இலக்கியம் என்பதை நாம் அறியலாம் என்று கூறுபவர் ஜெயமோகன். வீரமாமுனிவரின் பரமார்த்த குருவின் கதையை தொடர்ந்து அச்சில் வெளிவந்த சிறுகதைகள் யாவை என கடந்த பதிவில் பார்த்தோம். முதல் கதை பரமார்த்த குருவினுடைய கதை வீரமாமுனிவருடையது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நம்ம குளத்தங்கரை அரச மரம்னு சொல்றோம். ஆனா அச்சில வெளிவந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரமார்த்த குருவின் கதை அப்படின்னு கடந்த பதிவில் பார்த்தோம். அதனை தொடர்ந்து சிறுகதைகள் என்னென்ன? ஈசாப்பின் ஈதி கதைகள், திராவிட பூர்வ கால கதைகள், தெனாலிராமன் கதைகள் போன்றவை. ஒரு நாள் ஏதோ நினைவாக கம்பனை புரட்டிய போது அவன் மிதிலையில் மணிக்கொடிகளை கண்டதாக சொன்னது என் மனதை நெருடி கொண்டிருந்தது. அன்று மாலை கோட்டைக்கு அடுத்த கடல் மணலில் நாங்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்தோம். கோட்டை கொடிமரத்தில் பறந்த யூனியன் ஜாக் திடீரென்று கீழே விழுந்தது. ஆங்கில கொடி. இனி அங்கு பறக்க வேண்டியது நமது மணிக்கொடி என்றேன். அதுவே எங்கள் பத்திரிகைக்கு பெயராகட்டும் என்று குதூகலத்துடன் முடிவு செய்தோம் என்று கூறுபவர் யார்? ஸ்டாலின் சீனிவாசன். சரிங்களா? அடுத்து இந்த மூவர் யாருன்றது அடுத்த வினால வருதுங்கப்பா. ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியான மாதவையாவின் சிறுகதை எது? குஷிகர் குட்டி கதைகள். மிக முக்கியமான வினா, பார்த்துக்கங்கப்பா. எழுத்தாளர் ரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடங்கிய இதழ் பெயர் என்ன? கல்கி.
வாவேசி ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை அறிமுகப்படுத்திய இதழ் எது? விவேக போதினி. எப்பவுமே பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் கதை என்ன, முதல் சிறுகதை என்ன, கதை தொகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதனை வெளியிட்ட இதழ் என்பதையும் நம்ம கூடவே படிச்சுக்கிட்டே வரணும். இப்ப சரிங்களா, அதுவும் முக்கியமானது. சரிங்களா, கயிற்றளவு, சாப விமோசனம், பொன்னகரம் ஆகியவற்றின் ஆசிரியர் யார்? புதுமை பித்தன். மிகையற்ற வெறும் சித்தரிப்பையே கதையாக எழுதியவர் என்று ஜெயமோகன் யாரை குறிப்பிடுகிறார்? கந்தசாமியை குறிப்பிடுகின்றார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் யாருடைய சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்? வங்காள எழுத்தாளர் ரவீந்திரநாத் தாகூரின் கதைகளை மொழிபெயர்த்து தமிழில் வெளியிட்டார். அதாவது 11 கதைகளை அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார். மணிக்கொடி சிற்றிதழை நடத்தியவர்கள் யார்? ஸ்டாலின் சீனிவாசன், டி.எஸ். சொக்கலிங்கம், வாரா ஆகியோர். ஆமா, அப்படின்னா என்னங்கம்மா, டி.எஸ். சொக்கலிங்கம் பார்த்தீங்கன்னாக்கும் தமிழ் தேசிய பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. வாரா பார்த்தீங்கன்னா சிவராஜ்ய பத்திரிகையில வேலை செய்து கொண்டிருந்தார். அப்ப ஸ்டாலின் சீனிவாசன் என்ன செய்யறாரு, ஒரு பத்திரிகை தொடங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணவர். இவங்க 2 பேரையும் அந்த பத்திரிகையிலேருந்து வர சொல்லி கூப்பிட்டு 3 பேருமா என்ன செய்றாங்க, எந்த இதழ் நடத்தலாம், அதாவது எப்படி இதழ் நடத்தலாம், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற போது தான் இந்த இது இப்ப நம்ம பார்த்தது. ஏதோ பீச்சில் உட்காந்துருக்காங்க, மணல்ல, கடற்கரை மணல்ல உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் ஒரு கொடி கீழே விழுது, அது ஆங்கில கொடி. இனிமே பறக்க போறது மணிக்கொடி. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் மணிக்கொடிகளே கண்டதாக சொன்னது. கம்பராமாயணத்துல அந்த இதை பாக்குறாரு அவரு. ஸோ அந்த வார்த்தையும் இந்த கொடியும் அவருக்கு இணைந்து அந்த பத்திரிகையின் பெயரை மணிக்கொடி என்று பெயரிட்டார்கள் இந்த மூவரும். சரிங்களா, அடுத்ததாக குரங்கு தமிழ்நாட்டாய் மாறியதா என்பது முதல் கம்பன் சைவனா வைஷ்ணவனா தமிழ் எழுத்துக்கு ஓம் என்ற முட்டையை உடைத்து கொண்டு வெளிவந்துள்ள வரலாறு வரை உள்ள இலக்கியத்திற்கு புறம்பான தொண்டுகளை எல்லாம் அப்படியே கட்டி வைத்துவிட்டு இலக்கியத்தை அனுபவிக்கும் முறையை உணர்த்த முன் வர வேண்டும். சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, இலக்கியத்தை உணர்த்துங்க, அனுபவபூர்வமா உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கின்றார் என்று முழக்கமிட்டவர் யார்? புதுமை பித்தன். மிக முக்கியமான வினாப்ப. சிறுகதை உலகின் திருமூலர் என்று மௌனியை பாராட்டியவர் யார்? புதுமை பித்தன். மணிக்கொடியின் மாமலனாக வந்த ராமையா திருவிக்கிரமனாக வளர்ந்து விட்டார். மாயையினால் அல்ல, சேவையினால் என்று கூறியவர் யார்? ஸ்டாலின் சீனிவாசன். அம்மா, அப்படின்னா என்னங்கம்மா, இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் பத்திரிகை ஆரம்பித்தாங்க. அது பாத்தீங்கன்னா ராமசாமி அவர் எழுக்கிறாரு, வீரகேசரி அப்படிங்கிற பத்திரிகைக்கு அவர் போயிடுறாரு. அது இலங்கை நடத்தி வந்த பத்திரிகை வீரகேசரி, அதுக்கு போயிடுறாரு. சொக்கலிங்கம் பாத்தீங்கன்னாக்கும் தினமணிக்கு போயிடுறாரு. அப்ப எல்லாருமே போயிட்டதுனால பாத்தீங்கன்னாக்கும் இவர் இவ்வாறாக கூறுகின்றார். அதே சமயம் மணிக்கொடி என்ன ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஸ்டாலின் சீனிவாசனுடைய தந்தையார் இறந்து போறாரு. அதனால அவர் என்ன செய்றார், சென்னைக்கு வருகின்றார். அதன் பிறகு அவரால் அந்த மணிக்கொடி பத்திரிகை அவர் நடத்த முடியாமல் போயிற்று. அப்பொழுது கூறிய வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். சரிங்களா, அடுத்து சொக்கலிங்கம் மணிக்கொடியிலிருந்து விலகி எந்த பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றினார்? தினமணியில் பணியாற்றினார். சரிங்களா, வாரா வீரகேசரி போயிட்டாரு, சொக்கலிங்கம் தினமணிக்கு வந்துட்டாரு. ஸோ அவரால் தனியா நடத்த முடியல ஸ்டாலின் சீனிவாசனால. சரிங்களா, அடுத்து தமிழ் சிறுகதையின் தொடக்க புள்ளி என்று வாவேசி ஐயர் மற்றும் சுப்பிரமணிய பாரதியார் என்று கூறுபவர் யார்? ஜெயமோகன். சிறுகதைகளை இடைவிடாமல் தொடர்ந்து வலம் பெற செய்திடும் செயலிகளில் சில என்ன? வாட்பேட் மற்றும் பிரதிலிபி போன்ற செயலிகள். ஏன்னா எனக்கு கணிதம் இணையம் மூலமாக நிறைய வளர்ந்துகிட்டே வருது. யாருமே பத்திரிகை மூலமாக படிப்பதோ நாளிதழ் மூலமாக படிப்பதோ ரொம்ப குறைந்து கொண்டே வருகின்றது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கும் அலைபேசியில் இந்த மாதிரி செயலிகளை பதிவிறக்கம் பண்ணி அதன் மூலமாக படிக்கின்றார்கள். அவற்றை சிறுகதைகள் அப்ப இடைவிடாம கிடைக்குது மக்களுக்கு. அந்த மாதிரி செயல்படுகின்ற செயலிகள் யாவை? வாட்பேட் மற்றும் பிரதிலிபி. சரிங்களா, ஆக சிறுகதைகள் குறித்த கருத்துக்கள் கொண்ட மாதிரி வினாத்தாளை இந்த பதிவில் நான் பார்த்தோம். இது தொடர்பான பதிவுகளை இணைக்கின்றேன், அவற்றையும் இணைத்து படியுங்கள். சரிங்களா, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.